குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட்ஸ். 1996ஆம் ஆண்டு சென்னை கிண்டி தொழிலாளர் காலனியில் தொழில் முனைவோருக்காக நிலம் ஒதுக்கப்பட்டது. தமிழக அரசின் சிட்கோ நிறுவனம் மூலம் கண்ணன் என்பவர் வீட்டுமனை பெற்றார். இப்படி ஒதுக்கப்படும் இடத்தை வேறு யாருக்கும் விற்கக்கூடாது. இடம் தேவையில்லை என்றால் அதை மீண்டும் அரசிடம்தான் திருப்பி அளிக்க வேண்டும் என்பது அரசு விதி. ஆனால் 2006 முதல் 2011 வரை சென்னை மேயராக இருந்த முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் முறைகேடாக இந்த நிலத்தை வாங்கியதாக கூறப்படுகிறது. அவர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி போலி ரேஷன் கார்டு மற்றும் வாரிசு சான்றிதழை உருவாக்கினார் என புகார் எழுந்தது. கண்ணன் பெயரில் இருந்த வீட்டுமனையை தனது மனைவி காஞ்சனா பெயரில் வாங்கியதாக தெரிகிறது. நிலத்தின் உண்மையான உரிமையாளரான கண்ணன் என்பவரின் மகள்தான் காஞ்சனா என காட்டும் வகையில் ஆவணங்கள் மாற்றப்பட்டுள்ளது. சிட்கோ நிலத்தை தனது மனைவி காஞ்சனா பெயருக்கு மாற்றி அதில் சுப்பிரமணியன் அடுக்கு மாடி வீடு கட்டிக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. 2016 சட்டசபை தேர்தலில் சைதாப்பேட்டை தொகுதியில் சுப்பிரமணியனை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிட்ட பார்த்திபன் என்பவர் இதுகுறித்து சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். ஐகோர்ட் உத்தரவின் பேரில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி மீது மோசடி, போலி ஆவணம் தயாரித்தல், கூட்டு சதி மற்றும் ஊழல் தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். 2019இல் சிபிசிஐடி போலீசார் கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். தன் மீதான குற்றப்பத்திரிகையை ரத்து செய்ய கோரி சுப்பிரமணியன் ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். வழக்கை ரத்து செய்ய மறுத்த ஐகோர்ட் சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி விசாரணையை சந்திக்க வேண்டும் என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. இதனை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சுப்பிரமணியன் மீதான வழக்கு விசாரணை அங்கும் உறுதி செய்யப்பட்டது. எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் ஸ்பெஷல் கோர்ட்டில் தற்போது இந்த வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. ஸ்பெஷல் கோர்ட் நீதிபதி சஞ்சய் பாபா முன் சுப்பிரமணியம் மீதான வழக்கு விசாரணைக்கு வந்தது. முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியனும் அவரது மனைவியும் நேரில் ஆஜராகினர். அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் முறைப்படி வாசித்து காட்டப்பட்டு பதிவு செய்யப்பட்டன. தங்கள் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளும் முற்றிலும் தவறானவை, அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என கூறி அவர்கள் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளனர். இருவரின் பதிலையும் பதிவு செய்த கோர்ட் வழக்கின் அடுத்த கட்டமான சாட்சி விசாரணையை ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது.